அடிக்கி வரினும் அழிவிலான் உற்ற எடுக்கன்னு எடுக்கப்படும். புரியல நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னோட துபாய் லைஃபை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுங்க. என் வாழ்க்கையில் நடந்த சில சூழ்ச்சிகள்னால நான் துபாய் வந்தது ஒன்றும் எம்ப்ளாய்மெண்ட் விசால இல்ல, விசிட்டிங் விசால. ஈஸியா வேலை கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. 2 month துபாய் வச்சு செஞ்சு எடுத்துருச்சு. எங்கேயுமே வேலை கிடைக்கல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. 1 month அப்படி இப்படின்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசியில ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு நான் ஒரு கெஃபிடேரியால வேலைக்கு ஏறிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒர்க் 12 hours, வீக்கெண்ட் லீவும் கிடையாது, இயர்லி லீவ் மட்டும் தான் அப்படின்னு. எனக்கு செம பயமாயிருச்சு. லைஃப் 2 வருஷம் இப்படிதான் போக போகுதுன்னு சொல்லிட்டு செம ஃபீலிங். நான் விசிட்டிங் விசால வந்திருந்தனால எனக்கு 1 month வீசா பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட வீசாவை பெண்டிங்ல வச்சிருந்தாங்க. அந்த டைத்துல தான் எனக்கு ஒரு கால் வருது. எங்க இருந்துன்னா நான் துபாய் வந்த புதுசுல ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துருந்தேன். அங்க இருந்து கால் பண்ணிட்டு நீ உங்களுக்கு ஃபுல் டைம் பண்ணி தரேன், நான் வீசாவும் அடிச்சு தரேன், நீங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. எனக்கு செம ஹாப்பி. அப்புறம் நான் சேலரி பத்தியும் லீவ் டைத்தை பத்தியும் வீக்கெண்டை பத்தி எல்லாத்தையும் பேசும்போது எனக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சு. சரின்னு நான் அங்கேருந்து இங்க வந்துட்டேன். இங்கேயுமே அதே காரணத்தினால எனக்கு வீசாவை பெண்டிங் போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் 1 week செம ஹாப்பியா போயிடுச்சு. ஏன்னா பிடிச்ச மாதிரி ஜாப், டைமிங், வீக்கெண்ட் லீவ் எல்லாமே நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்தனால எனக்கு செம ஹாப்பியா 1 week போயிடுச்சு. 1 week அப்புறம் தான் கம்பெனில இருந்து எனக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறாங்க. என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். பாய்.